வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நித்யாகுமார். முதலில் கல்வி சார்ந்த செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத 723 மழலையர் பள்ளிகளில் வரும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது என தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 34,000க்கும் மேற்பட்ட மழலையர் மற்றும் தொடக்க கல்வி பள்ளிகள் இருக்கின்றன. இதெல்லாம் தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் எல்லாம் சேர்த்து. தனியார் பள்ளிகள் மட்டும் பார்த்தோம் என்றால் 6,000க்கும் மேற்பட்ட இந்த மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகள் இருக்கின்றன. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் 3 ஆண்டுக்கு ஒரு முறை அரசிடம் அங்கீகாரம் பெற வேண்டும், அனுமதி பெற வேண்டும். அதாவது உரிய விதிமுறைகளை கடைபிடித்து அதற்கான அங்கீகாரத்தை அவர்களிடம் அரசிடமிருந்து பெற வேண்டும். அதன்படி அந்த அங்கீகாரத்தின் பொறுத்துதான் அந்த பள்ளிகள் இயங்க முடியும். ஆனால் அவ்வாறு முறையான அங்கீகாரத்தை பெறாத பள்ளிகள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1,200க்கும் மேற்பட்ட பள்ளிகள், இந்த மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகள் உரிய அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. அதன் பேரில் தொடக்க கல்வி இயக்குநரகம் ஒரு அதிரடி ஆய்வை நடத்தி முதல் கட்டமாக ஒரு 723 பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த 723 பள்ளிகளும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் உரிய அங்கீகாரம் இல்லாமல் பள்ளியை நடத்தி வருவது. எனவே அந்த பள்ளிகளில் வருகின்ற 2014-15 ஆகிய கல்வியாண்டில் இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கையை நடத்தக்கூடாது எனவும், இந்த பள்ளியில் ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களை வேறு பள்ளியில் சேர்க்கவும் உத்தரவிட்டிருக்கிறது தொடக்க கல்வி இயக்குநரகம். மேலும் மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரி மூலமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தொடக்க கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியிருக்கிறார். குரூப் 1 பதவிகளுக்கான 3ஆம் கட்ட பணி நியமன கலந்தாய்வு வருகிற 28ஆம் தேதி நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழக அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள துணை கலெக்டர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி, மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட பதவிகள் அடங்கிய குரூப் 1 பணியிடங்களை நிரப்ப கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் கலந்தாய்வு ஏற்கனவே 2 கட்டங்களாக நடந்துள்ளது. இந்த நிலையில் நேர்காணல் அல்லாத பணியிடங்களை நிரப்புவதற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 197 பேர் இந்த கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கலந்தாய்வு வருகிற 28ஆம் தேதி காலை 8:30 மணியில் இருந்து சென்னையில் உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் நடக்கிறது. கலந்தாய்வுக்கு வரும்போது தேர்வர்கள் கல்விச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வயது சான்றிதழ் போன்ற தேவையான சான்றிதழ்களை தவறாமல் எடுத்து வர வேண்டும் என தேர்வாணையம் குறிப்பிட்டுள்ளது. பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தேவையான சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்குமாறு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் சான்றிதழ் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. தமிழகத்தில் 560க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் 1,70,000க்கும் மேற்பட்ட பிஇ, பிடெக் இடங்கள் உள்ளன. இந்த இடங்களை நிரப்புவதற்காக, அதாவது இந்த இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மட்டும் 1,70,000க்கும் மேற்பட்ட இடங்களாக இருக்கிறது. இந்த இடங்களை நிரப்புவதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் மாணவர்கள் கலந்தாய்வு நடத்துகிறது. இந்த கலந்தாய்வில் சேரும் மாணவர்களுக்கு இந்த அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். அவ்வாறு இந்த கலந்தாய்வை நடத்துவதற்காக வருகிற ஜூன் மாதம் இந்த கலந்தாய்வை நடத்துவதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் தயாராகி வருகிறது. இதற்காக 2,50,000 விண்ணப்பங்களை அச்சடிக்கும் பணியும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த கலந்தாய்வுக்கு மாணவர்கள் எவ்வாறு தயாராகிக் கொள்ள வேண்டும் என்ற விவரத்தை அண்ணா பல்கலைக்கழக இணையதளமான annauniv.edu என்ற இணையதளத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் முக்கியமாக 4 சான்றிதழ்களை கவனமாக எடுத்து வர வேண்டும். அதாவது இந்த கலந்தாய்வின் போது எடுத்து வர வேண்டும். அதாவது கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சான்றிதழ். இந்த 4 சான்றிதழ்களும் மிக முக்கியமானது. இந்த சான்றிதழ்களை கொண்டுதான் மாணவர்களுக்கு உரிய சலுகை வழங்கப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். எனவே இந்த சான்றிதழ்கள் எல்லாம் எவ்வாறு தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும், மேலும் பிற விவரங்கள் என்னென்னலாம் மாணவர்கள் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த கலந்தாய்வுக்கு எவ்வாறு அவர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற போன்ற விவரங்கள், அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளத்தை பார்த்து மாணவர்கள் தங்களை இந்த கலந்தாய்விற்கு தயார்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் தங்கமணி. அடுத்து நாம் பார்க்க இருப்பது தெளிவுபட பகுதி. இன்றைய தெளிவுபட பகுதியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1837 புரொபேஷனரி ஆபீசர் பணியிடங்களுக்கு விண்ணப்பம் செய்வது குறித்து விவாதிக்க உள்ளோம். புரொபேஷனரி ஆபீசர் பணியிடங்களுக்கு வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பம் செய்யலாம். ஆன்லைன் வழியே 25ஆம் தேதி வரை தேர்வு கட்டணம் செலுத்தலாம். விண்ணப்பம் செய்வது மற்றும் தேர்வுக்கு தயாராவது குறித்த பல்வேறு தகவல்களை அரங்கில் நம்முடன் உள்ள போட்டித் தேர்வாருக்கான பயிற்சியாளர் திரு குலோத்துங்கன் அவர்களிடம் கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம்.
தற்போது வந்து SBI பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ இந்த PO ஆபீசர்ஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. மற்ற பேங்க்குக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க, இது பற்றி சொல்லுங்க சார். நார்மலா SBI பாத்தீங்கன்னா PO கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து கிளர்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாம நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா RBI வந்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபீசர்ஸ்க்கு பேங்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம நம்ம நேஷனலைஸ் பேங்க் 19 பேங்க்ஸுக்குமே வந்து IBPS வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த IBPSஸும் வந்து ப்ரொஃபஷனல் ஆஃபீசர், கிளர்க், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேங்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம RBIயோட எக்ஸாம்ஸ், RBIயோட எக்ஸிகூட்டிவ் ஆஃபீசர் எக்ஸாம்ல இருக்கிறதுலயே ரொம்ப டஃப்பான எக்ஸாம். சோ அதுக்கு அடுத்த நல்ல டஃப்பான எக்ஸாம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம SBIயோட PO எக்ஸாம்ஸ் தான். சார் இந்த PO எக்ஸாம்ஸ் எழுத வந்து எப்படி அப்ளை பண்றது சார்? சோ இது அப்ளை பண்றது வந்து இப்ப ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்றது மூலம் ஆன்லைன் மூலமாவும் பண்ணலாம், இல்லனா ஆஃப்லைன் மூலமாவும் டைரக்டா பண்ணிக்க முடியும். சார் எலிஜிபிலிட்டி, அதாவது இப்போ இந்த PO எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பிஃபோர் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது எலிஜிபிலிட்டி வந்து மஸ்ட் தேவையா சார் அவங்களுக்கு? கண்டிப்பா தேவை. ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்ல ஈக்குவலான அந்த எந்த டிகிரி வேணாலும் இது ஓகே, அது மட்டும் இது போதுமானது. அது வந்து 21 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ளார அந்த கேண்டிடேட் வந்து இருக்க வேணும். இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்ல ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த PO எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். மத்த வங்கி தேர்வுகளுக்கும் இந்த SBI POவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த வங்கி தேர்வுல வந்து மொத்தம் 5 செக்ஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இந்த நம்ம SBI POல மொத்தம் 4 செக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதாவது மொத்தம் 4 பிரிவுகள் மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் பிரிவு வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் ஆர் டேட்டா அனாலிசிஸ்ங்கிற பிரிவு இருக்கும். இரண்டாவது பிரிவு லாஜிக்கல் ரீசனிங்கிற பிரிவு இருக்கும். மூணாவது பிரிவு வந்து இங்கிலீஷ் பிரிவு இருக்கும். நாலாவது பிரிவு வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ், மார்க்கெட்டிங் ஆப்டிடியூட் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ், இந்த பிரிவுகளா இருக்கும். மத்த பேங்க் எக்ஸாம்ல இந்த மார்க்கெட்டிங் ஆப்டிடியூட்ங்கிற பிரிவு வந்து இருக்காது. நம்மளுடைய இந்த SBI PO எக்ஸாம்ல மட்டும்தான் இந்த மார்க்கெட்டிங் ஆப்டிடியூட்ங்கிற பிரிவு இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம். இது முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும் உடனே. அதாவது அந்த இது வந்து ஆன்லைன்ல எழுதணும் இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எக்ஸாம். இது முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதாகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம். இதுல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க வந்து ரெண்டாவது ஃபேஸுக்கு வந்து போவாங்க. ரெண்டாவது ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். குரூப் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். சோ இந்த ரெண்டு ஃபேஸஸ்ல யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன் வந்து கிடைக்கும். சார் நீங்க அப்ஜெக்டிவ்ல சொன்னீங்க, இந்த இன்டர்பிரேஷன் சொன்னீங்க, இங்கிலீஷ் கிராமர்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னீங்க, இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ்லாம் இருக்கும். பேசிக் லெவல், அதாவது இங்கிலீஷ் எந்த லெவல்ல கொடுப்பீங்க? அதாவது 10th or 12th கொடுப்பீங்களா சார் லெவல்ஸ்ல? எல்லா பேங்க் क्वेश्चंसே வந்து 10th or 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும். என்ன இது அப்படினு பாத்தீங்கன்னா நார்மலான இதே क्वेश्चंस வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்தா அவங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். என்ன அவங்க வந்து அதிகமான டைம் எடுத்துப்பாங்க. பட் இங்க இருக்கிறது வந்து 2 hours இருக்கும். சோ 200 क्वेश्चंस நம்ம 2 hours வந்து நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். சோ இதுக்கு வந்து அதாவது பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चनக்கு வந்து 0.35 செகண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். சோ இந்த ஒரு குறிப்பிட்ட டைத்துக்குள்ள இந்த क्वेश्चंस சால்வ் பண்றது இதுல இருக்க ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். சோ அதுக்கு சரியான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தா அதை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். தாம்பரத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேசன். வணக்கம் மேடம். சொல்லுங்க வெங்கடேஷ், PO ஆபீஸ் எக்ஸாம் குறித்து உங்களுக்கு என்னோட பொண்ணுக்காக, நான் பொண்ணு இல்ல இப்போ அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. சரி அவங்களுக்காக இப்ப டிவில பார்த்தேன், அதுக்காக கேட்கலான்னு தான். இப்ப அதுக்கு என்ன ப்ரொசீஜர் மேடம் நான் ஃபாலோ பண்ணணும்? ஓகே, ப்ரொசீஜர் ஸ்டேட் பேங்க். ஓகே ஒண்ணுங்க சார், உங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல ஸ்ட்ரைட்டா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதுலயே அப்ளை பண்ணலாம். சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்லயே இல்ல ஆஃப்லைன்லயே பே பண்ணலாம் சார். வேற எந்த விதமான கிரிட்டிக்கல் ப்ரொசீஜர் இல்ல. ஸ்ட்ரைட்டா வந்து SBI உடைய அபிஷியல் வெப்சைட் போயிட்டு அப்ளை பண்ணுங்க சார், அவ்வளவுதான். சார் அந்த நேர் வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இந்த அப்ஜெக்டிவ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ஜெக்டிவ்ல வந்து phase 1ல வந்து டேட்டா அனலைசிஸ் எல்லாம் வரும், குரூப் டிஸ்கஷன்ஸ் தான் இருக்குன்னு சொன்னீங்க. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது சார்? ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கணும் அதுக்கு? மத்த பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் அவ்வளவா இருக்காது. மத்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் क्वेश्चंस அதிகமா இருக்கும். பட் இந்த SBI POல டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் क्वेश्चंस அதிகமா இருக்கும். சோ இதுக்கான பேசிக்ஸ் வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சோ டேட்டா இன்டர்பிரேஷன் மெயின் பேசிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3 டாபிக்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன டாபிக்ஸ்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபரேஷன், பர்சன்டேஜ், ஆவரேஜ். இந்த 3 டாபிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து நல்லா சால்வ் பண்ண முடியும். சோ பிஃபோர் கோயிங் டு டேட்டா இன்டர்பிரேஷன் நம்ம நல்லா இது வந்து இந்த 3 டாபிக் நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே போதும், அந்த இதை வந்து நல்லா அட்டெண்ட் பண்ண முடியும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேரல இருக்காங்க. வணக்கம் உமா ஜோதி. வணக்கம் மேம். சொல்லுங்க உமா ஜோதி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. +2 முடிச்சிருந்தா அந்த ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்கலாம். டிகிரி வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிருக்கேன். பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணேன், செகண்ட் இயரோட நிப்பாட்டிட்டேன். அவங்க +2 முடிச்சிருக்காங்க சார். இப்போ அப்ளை பண்ணலாம் கேக்குறாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு கிராஜுவேஷன் தேவைப்படும் மேடம். சோ +2 முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாது. சோ பட் உங்களுக்கான வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேற வங்கிகளை கிடைக்கும். பட் இந்த SBI POக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ஈக்குவலன்ட் டிகிரி முடிச்சிருக்கணும். சோ நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் லிங்கேஸ்வரன்.
வணக்கம் சார். நாங்க இப்போ இந்த இணையதளத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம். இப்ப இணையதளத்துல விண்ணப்பம் கிடைக்குமா மேடம்? இணையதளத்திலே வந்து இதுக்கான விண்ணப்பம் இருக்குங்க சார். ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளார போய் நீங்க ஈஸியா அப்ளை பண்ண முடியும் சார். நீங்க பிஓ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், அதாவது முன்னாடி எவ்வளவு நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சார்? மினிமம் வந்து ஒரு 2 months ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா தேவைப்படும் மேடம். ஏன்னா வந்து நிறைய மேக்ஸ் ஸ்கில் தான் இருக்கும். ஸோ மேக்ஸ்ல வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து மினிமம் ஒரு 2 months, ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 8 to 12 hours ப்ரிப்பரேஷன் டைம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ வந்து அந்த நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்கணும். ஏதோ ஒரு ஏரியா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம எல்லா ஏரியாவும் கவர் பண்ற மாதிரியான நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா அது. ஏன்னா இதுக்கு வந்து ஒவ்வொருக்கும் குவாலிஃபைங் மார்க், ஒவ்வொரு பகுதிக்கும் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் எடுத்தாதான் நீங்க அடுத்த இதை எழுத முடியும். ஸோ எந்த ஒரு பகுதியை மட்டும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிடாம 4 பகுதியும் நம்ம கவர் பண்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் சார். அதே மாதிரி இந்த பிஓ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல அதாவது காமர்ஸ், மேக்ஸ் ஏதாவது படிச்சிருக்கணுமா சார்? அந்த ஸ்ட்ரக்சரல் படிச்சிருக்கணுமா? இல்ல, கண்டிப்பா தேவையில்லை. எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலுமே அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ கண்டிப்பா காமர்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியம் இல்லை. நீங்க எந்த ஒரு கிராஜுவேஷன், பிஎஸ்சி, எம்எஸ் சார் எது படிச்சிருந்தாலுமே போதும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் சார். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அதே மாதிரி ஏதாவது கைட்ஸ் ஏதாவது இருக்கு, அவைலபிளா இருக்குமா சார்? கைட்ஸ் மார்க்கெட்ல நிறைய கிடைச்சிருக்குங்க மேடம். நான் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்திருக்கு. நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக் மாதிரி இருக்கிற புக்ஸ் வந்து படிச்சாலே போதுமானது. பிஓ எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க சொன்னீங்க, நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் சொன்னீங்க. டிஸ்கிரிப்டிவ்ல வந்து பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு நீங்க கேட்பீங்க சார் क्वेश्चंस? ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கும். அப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல வந்து 200 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அது 2 hours எக்ஸாம்ஸ். அது முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸான क्वेश्चंस இருக்கும். சோ அந்த 50 மார்க்ஸ் வந்து 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரிசிஸ் ரைட்டிங் இருக்கும், தேர்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். சோ இது 3 மட்டும் தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். இதுக்கான மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். சோ எப்படி அப்ஜெக்டிவ் டைப்ல நமக்கு குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்கோ அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும் குவாலிஃபைங் மார்க்ஸ் உண்டு. தொடர்ந்து பேசலாம் சார். கடலூர்ல இருந்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் சிவகாமி. எஸ் மேம். சொல்லுங்க சிவகாமி, உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? என்னங்க? உங்க சந்தேகங்களை கேளுங்க. இந்த வேலைக்கு வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எப்படி எக்ஸாம்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே. சோ எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க சார். ஸோ குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மேடம், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்க வாங்கியிருக்கணும். ஒரு முதல் குவாலிஃபிகேஷன் அது. ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது 30 வயசுக்குள்ளார இருக்கணும். ஸோ இதே நீங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க. நீங்க சப்போஸ் ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தா உங்களுக்கு வந்து 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா உங்களுக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 15 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. ஸோ இவ்வளவுதான் குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போறாங்க சார். பிஓ எக்ஸாம் எழுதுறதுக்காக இப்ப கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜ் அதுல இருக்கு, பயன் இருக்கா சார் அவங்களுக்கு அதுல? ஒன்னு வந்து இதே மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் கிளாஸ் தேவையான ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. ஒன்னு வந்து கோச்சிங் கிளாஸ் போகாம எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பா எழுதலாம், நிறைய பேர் கிளியரும் பண்ணிருக்காங்க. பட் கோச்சிங் கிளாஸ் போறதால என்னென்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் வந்து இந்த பேங்க் எக்ஸாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்மளால வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றப்ப நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம சரியா பண்ண மாட்டோம். ஸோ ஒவ்வொரு ஒர்க் மேல இன்னொரு ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கோச்சிங் சென்டர் போறப்ப அவங்களுக்கு உங்களான சரியான டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நீங்க அந்த படிச்சு முடிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் வந்து கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. ஸோ இது 2 விதமான பயன்களும் வந்து நீங்க கோச்சிங் சென்டர் போறது மூலமா மட்டும்தான் இதனால உங்களை அடைய முடியும். சார் அதே மாதிரி இந்த ப்ரொபேஷனரி ஆபீசரோட பார்ட் ஆஃப் ஒர்க் என்ன ஒர்க் இருக்கும் சார், என்ன ஜாப் அவங்களுக்கு இருக்கும்? இப்ப பிஓல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 years வந்து ப்ரொபேஷனரி பீரியட் தான் சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு வேரியஸ் கைண்ட் ஆஃப் பேங்க் ஜாப்ஸ் எல்லாத்துமே சொல்லி தருவாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் 2 years முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மேனேஜர் கேடருக்கு போவீங்க. மேனேஜர் கேடருக்கு அதுக்கு அப்புறம் போனீங்கன்னா சீனியர் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் உங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ ஆன்லைன்ல வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் உடனே டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா இல்ல அதுக்கு டைம் எடுத்துப்பீங்களா சார்? ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் முடிஞ்ச உடனே அடுத்த 10 minutesல வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு டெஸ்ட்க்கு வந்து இப்போ வந்து மத்த டெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது 1 year டியூரேஷன் ஆஃப் டைம் இருக்கும். அதே மாதிரி இந்த பிஓ ஆபீசர் டெஸ்ட்க்கு வந்து இப்போ டியூரேஷன் ஆஃப் டைம் எவ்வளவு சார் இருக்கும் இப்போ? சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மந்த்ல நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்துரும். சோ ஜூன் மந்த்ல எக்ஸாம்ஸ் இருக்கும், ஆகஸ்ட்ல வந்து இன்டர்வியூ இருக்கும். உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து அக்டோபர் மாசத்துல தெரியும். ப்ராபபிலி 6 to 7 months டைம் பீரியட் தான் இதுக்கு இருக்கும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரகுவரன். ஹலோ மேடம். சொல்லுங்க ரகுவரன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் நான் எஸ்பி பிஓ போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணேன் சார். சொல்லுங்க. ஆன்லைன் மூலம் வந்து பேமெண்ட் பண்ணேன் சார். ஐசிஐசி பேங்க் மூலம் வந்து ஆன்லைன் பே பண்ணேன். பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணியாச்சு. வந்து நம்மளோட பாஸ்வேர்டு அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நம்மளுக்கு மெயிலுக்கு ஐடிக்கு இன்னும் வரவே இல்லை சார். 4 நாள் ஆச்சு. ஓகே.
ஓகே மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து எஸ்பிஐ வெப்சைட்ல வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா, நீங்க அந்த கொஸ்டின்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வரலன்னா நீங்க திருப்பி வந்து ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மேடம். அவ்வளவுதான் ப்ரொசீஜர். சார் மொத்தமா அந்த பிஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து எத்தனை மார்க் பார்ட்டா எத்தனை பேஜ் இருக்கு சார்? ஸோ டோட்டல் மார்க்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கு வந்து 200 மார்க்ஸ் இருக்குங்க மேடம். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து நம்ம எழுத போறோம். அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு 50 மார்க்ஸ். ஸோ டோட்டலா ஃபேஸ் 1ல வந்து நமக்கு 250 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 250 மார்க்ஸ்ல வந்து ஈச் வந்து ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் வந்து 15 மார்க்ஸ் கட் ஆஃப் அப்படின்னு வச்சிருப்பாங்க, இங்கிலீஷுக்கு வந்து 14 மார்க்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஈச் டோட்டலா வந்து ஒவ்வொரு ஈச் செக்ஷன்லயும் வந்து கொஞ்சம் நம்மளுடைய குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஓவராலும் நம்ம குவாலிஃபைங் மார்க் எடுக்கணும். இப்போ 200க்கு 80 மார்க்ஸ் அப்படின்னு குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம செக்ஷன் வைஸும் குவாலிஃபை ஆகணும், டோட்டலாகவும் குவாலிஃபை ஆகணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் போவாங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல 50 மார்க்ஸ். ஸோ அதுலயும் ஒரு பாஸ் மார்க் ஒரு 20 மார்க்ஸ் அப்படின்னு கிளியர் பண்ணிருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தவங்க வந்து ஸோ அவுட் ஆஃப் 250க்கு நீங்க எப்போ 100க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கால் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி குரூப் டிஸ்கஷன் பார்ட் இருக்கும். ஸோ குரூப் டிஸ்கஷன் பார்ட் வந்து 20 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ பார்ட் வந்து 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 300 மார்க்ஸ்க்கான இந்த எக்ஸாம்ஸ் இது. இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் வந்து எப்படி நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும் சார்? அப்போ வந்து என்ன டாபிக்ஸ் இருக்கும், என்ன மாதிரி எப்படி ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி சார் இருக்கும்? அதுக்கு மந்த் கேப் கொடுப்பீங்களா சார்? இப்போ உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சத உடனே ஃபேஸ் 2 எக்ஸாம்க்கு வந்து நிறைய ஒரு 2 to 3 months வந்து டைம் இருக்கும். இந்த குரூப் டிஸ்கஷன்ங்கிறது நம்ம குழு கலந்துரையாடல் அப்படிங்கிறதா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலி பேசிக்கிட்டு இருக்கோம். அதே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் எடுத்துட்டு எக்ஸாம்பிள் சரி உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற மேட்டர் ஒரு டாபிக் எடுத்துட்டு நமக்குள்ள கலந்துரையாடிக்கலாம். ஸோ இதை வந்து என்னென்ன பண்ணலாம், இது வந்து இந்தியாவில் வந்து உமன் எம்பவர்மெண்ட் என்னென்ன இருக்கு, இது வந்து ஃபியூச்சர்ல வந்து இது எப்படிலாம் பண்ணலாம், ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இந்தியாவில் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா 4 பேர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய ஸ்கில் வந்து நமக்கு நார்மலா டெவலப் ஆகிட்டு இருக்கும். சார் இந்த ஆன்லைன் அப்ஜெக்டிவ் பேப்பர் முடிஞ்ச பிறகு வந்து நெக்ஸ்ட் உடனே நீங்க நெக்ஸ்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா இல்ல கேப் கொடுப்பீங்களா? மந்த்லி இப்போ வந்து 3 மந்த்துக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா சார்? ஆன்லைன் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 months கேப் டியூரேஷன் கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து ஃபேஸ் 2 போறதுக்கு. சார் தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜோஷ். எஸ் மேம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. இப்போ பிஓ எக்ஸாம்ஸோட ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ் தான் நடக்குமா இல்ல எக்ஸாம் சென்டர் போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்குமா? ஓகே. ஸோ மேடம் இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்க ஒரு பர்டிகுலர் சென்டர் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த சென்டர்ல போய் தான் நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். நீங்க வீட்ல இருந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாது. ஸோ பர்டிகுலர் சென்டர் போயிட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் சொன்ன இல்லைங்களா, அந்த பேப்பர் வந்து எக்ஸாம் உடைய நடக்கும். ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து பர்டிகுலர் எக்ஸாம் சென்டர் போய் தான் இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுத முடியும். சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அப்ஜெக்டிவ் சொன்னீங்க, செகண்ட் ஃபேஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் சொன்னீங்க, தென் ஃபைனலா தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றேன்னு சொன்னீங்க. அது இன்டர்வியூல வந்து என்ன பார்ட் இருக்கும், ஏதாவது தனியா அதுக்கு ப்ரிப்பரேஷன் தனியா தேவையா சார்? அதுக்கு இன்டர்வியூக்கு கண்டிப்பா தனியா ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நம்மளோட பேசிக் கிராஜுவேஷன் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, நீங்க உங்களுடைய ஹாபிஸ் என்ன, நீங்க என்ன கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்க, ஸோ அதே மாதிரி அதுல உங்களோட பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுடைய நேட்டிவ் பத்தியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம பேங்கிங் சம்பந்தமான கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ எப்ப ஆரம்பிச்சாங்க, இப்போ ஆர்பிஐ கவர்னர் யாரு, ஸோ எஸ்பிஐ எப்ப ஆரம்பிச்சாங்க, இப்போ எஸ்பிஐ ரீசன்ட் சேர்மன் யாரு, இதே மாதிரியான சில பேங்கிங் ரிலேட்டட் டெர்மினாலஜிஸ் அண்ட் பேங்கிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்டர்வியூக்காக தென் ஃபைனலா போடக்கூடிய மார்க்ஸ் வந்து எல்லா மார்க்ஸும் சேர்த்து போடுவீங்களா? எப்படி போடுவீங்க சார் மார்க்ஸ்லாம்? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 250 மார்க்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து 200 மார்க்ஸ், டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து 50 மார்க்ஸ். ஸோ இதுல ரெண்டுலயும் குவாலிஃபை ஆகிறவங்க மட்டும் தான் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனல் செலக்ஷன் எப்படி கன்சிடர் பண்றாங்க, இந்த அவுட் ஆஃப் 300க்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்து நீங்க செக்யூர் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஃபைனல் செலக்ஷன்ஸ் வந்து இருக்கும். சப்ஜெக்ட்ல வந்து ரீசனிங் சிலபஸ்னு ஒரு பார்ட் இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னொரு மத்த பேங்க் எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, மத்த பேங்க் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஐபிபிஎஸ் ஆர்பிஐ எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து சும்மா சிம்பிள் ரீசனிங்கா தான் இருக்கும். பட் இதுல வந்து எஸ்பிஐ பிஓல மட்டும் ஹை லெவல் ரீசனிங்னு இருக்கும். ஸோ இந்த ஹை லெவல் ரீசனிங் என்னென்ன கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் டாபிக்ஸ் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் சில்லாஜிசம் அண்ட் இன்புட் அவுட்புட் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். இந்த 4 டாபிக்ஸ் வந்து மெயின் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸ்ல இருந்துமே வந்து 5 to 10 கொஸ்டின்ஸ் வரப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் பண்றதுக்கு இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நீங்க நல்லா பார்த்துட்டாலே போதுமானது, ரீசனிங் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேரம் நல்லா இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கிறேன் மேம். நானு சொல்லுங்க சார். நான் தர்மபுரியில பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து ஏற்கனவே இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். ஓகே சார். ஆனா ரேங்க் கம்மி எடுத்தாலும் எனக்கு வந்து கால் ரிசல்ட் வரல. ஓகே.
அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் திருவாரூர் பாஸ் பண்ண இன்டர்வியூ இந்த ஃபைல. இப்ப வந்து நான் பிஓ எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன் சார் நானு. இதுக்கு வந்து நான் இந்த ஏப்ரல் டு ஜூன் வந்து எக்ஸாம் வரும்னு சொன்னீங்க. இந்த ஏப்ரல் டு ஜூன் நான் எப்படி நான் இந்த டைம் மேனேஜ் பண்ண முடியும்? நான் டைம் ஷெட்யூல் எப்படி பிரிச்சுக்க முடியும்? இந்த ரீசனுக்கு எப்படி, டேட்டா அனாலிசிஸ் எப்படி, இதெல்லாம் எப்படி நான் பிரிச்சுக்கணும்? அதே மாதிரி நீங்க பேங்கிங் அவேர்னஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார் நான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பிரிச்சுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட். ஏன்னா வந்து ஜூன் 15th இருந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து 3 phases எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஜூன் 15th இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ ஜூன் 2nd வீக் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், 3rd வீக் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வருதுன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நீங்க எப்போ எப்படி வச்சுக்கணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆகி உங்களுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிற மினிமம் இந்த 2 monthsல வந்து நீங்க எப்படி வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா மினிமம் வந்து 12 to 15 hours வந்து அலோகேட் பண்ணிக்கங்க. ஸோ மார்னிங் டைம் ஃபுல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான டைம். அந்த டைத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமான மேக்ஸ் எக்ஸாம், ஸோ டேட்டா இன்டர்பிரேஷனோ இல்ல லாஜிக்கல் ரீசனிங் ப்ரிப்பேர் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ மத்தியான டயத்துல வந்து நம்ம மார்க்கெட்டிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான சிலபஸ் வந்து உங்களால படிச்சுக்கலாம். ஸோ ஈவினிங் டயத்துல பாத்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ், பேங்கிங் அவேர்னஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ திருப்பி நைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனா வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்க ஒரு 60 days நீங்க இப்படி அலோகேட் பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க் பண்ண முடியும். ஸோ செகண்ட் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. அது இல்லாம யாருமே வந்து இது கான்சன்ட்ரேட் பண்ணாத ஏரியா. சோ யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணாத ஏரியா, ரொம்ப சிம்பிளான ஏரியா வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால அதிக மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். சோ இது பேங்கிங் அவேர்னஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பீங்கன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏற்கனவே இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான் சார். சோ சிம்பிள் பேங்கிங் டெர்மினாலஜிஸ். சோ லீட் பேங்க்னா என்ன, எஸ்பிஐ வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க, ரீசெண்டா இப்ப எஸ்பிஐக்கு வந்து சேர்மன் யாரு, இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சோ அது இல்லாம ரீசெண்ட் அவார்ட்ஸ் ஏதாவது, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசன்ட் அவார்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இப்போ நோபல் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து ஆஸ்கார் அவார்டு வந்து எதுக்கு கொடுத்தாங்க, ஸோ நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து எங்க நடந்துச்சு, ஸோ இதே மாதிரி ரீசெண்ட் இன்டர்நேஷனல் சமிட் வந்து எந்தெந்த ஆர்கனைசேஷன் சமிட் வந்து எங்க நடந்துச்சு. ஸோ இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுட்டு இருப்பாங்க. இதே மாதிரி இந்த பகுதியில் படிச்சீங்கனாலே போதும், ஈஸியா பேங்கிங் அவேர்னஸ்ல நீங்க அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியும். தேங்க்யூ சார். நீங்க எங்க அரங்கத்துக்கு வந்தது பிஓ ஆஃபீஸ் எக்ஸாம் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. இத்துடன் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.